உங்க எல்லாத்துக்குமே ஜாக்கி சான் தெரிஞ்சிருக்கும். அவர் நிறைய ஆக்ஷன் மூவிஸ்ல நடிச்சிருக்காரு. பட் அவரோட பேரண்ட்ஸ் ஆக்சுவலாவே ஒரு ஆக்ஷன் வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. அவரோட அப்பாவோட ஒரிஜினல் பேரு ஃபாங் டேலன். அவரோட ஏர்லியர் லைஃப்ல ஒரு ஸ்பையா இருந்திருக்காரு. சைனீஸ் சிவில் வார் அப்போ நேஷனலிஸ்டும் கம்யூனிஸ்டும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல ஜாக்கி சானோட அப்பா நேஷனலிஸ்டுக்கு ஸ்பையா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அவருக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆயிருந்துச்சு அண்ட் ஆல்சோ அவருக்கு 2 பசங்களும் இருந்தாங்க. அந்த அதர் சைடு ஜாக்கி சானோட அம்மா பேரு லீலி சான். இவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருந்துச்சு. அவங்களுக்கு 2 பொண்ணுங்களும் இருந்தாங்க. வார் டைம்ல அவங்களோட வாழ்க்கை ரொம்ப ப்ரூட்டலா இருந்துச்சு. அவங்க சர்வைவல்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால ஜாக்கி சானோட அம்மா ஓபிஎம் கள்ளக்கடத்தல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சைடு கேம்பிளிங் பண்றது, இன்னொரு சைடு சின்ன சின்ன திருட்டு வேலைகள் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டானா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் ஜாக்கி சானோட அப்பா ஜாக்கி சானோட அம்மாவை அரெஸ்ட் பண்றாரு. பட் அவங்க கதை கேட்டது இந்த மாதிரி 2 குழந்தைகளுக்காக அவங்க இந்த மாதிரி தப்பு பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அவங்கள பாவப்பட்டு வெளியே விட்டுறாரு. தென் 1949 அப்போ கம்யூனிஸ்ட் ஜெயிக்கிறாங்க. அதனால நேஷனலிஸ்டும் சைனா சார்ந்து இன்னும் கொஞ்சம் பேரும் அங்கிருந்து ஹாங்காங்குக்கு ஓடி போறாங்க. ஃபேங் ஒரு சைடு அவங்க குடும்ப குழந்தையெல்லாம் விட்டுட்டு வர்றாரு. இன்னொரு சைடு லீலியும் அவங்க குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு ஹாங்காங் ஓடிடுறாங்க. பட் விதி அவங்க 2 பேர்த்தையும் அந்த இடத்துல திருப்பி இணைக்குது. அவங்க 2 பேரும் ஒரே இடத்துல போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஒரு குக்கா வேலை செய்யறாரு, அவங்க ஒரு ஹவுஸ் கீப்பரா வேலை செய்யறாங்க. ஆனா அந்த நேரத்துல அவங்க போலீஸும் கிரிமினலும் கிடையாது. 2 பேருமே அவங்களோட ஃபேமிலியை இழந்துட்டு அவங்க ஊர்ல இருந்து ஓடி வந்த சர்வைவர்ஸ். சோ அவங்க 2 பேரும் ஹாங்காங்ல பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. காதல விழுகிறாங்க. தென் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஃபேங் சான் அப்படிங்கிற அவரோட ஒய்ஃபோட பேரை எடுத்துக்கிறாரு. 2 பேரும் புது ஐடென்டிட்டியில ஹாங்காங்ல அவங்களோட வாழ்க்கையை தொடர்றாங்க. அண்ட் 1954 ஜாக்கி சான் அவங்களுக்கு பிறகுறாரு. பட் இந்த கதையில 40 வயசு வரைக்கும் அவருக்கு தெரியவே தெரியாதம்மா ஃப்ரெண்ட்ஸ். 40வது வயசுல ஒரு நாள் அவங்க அப்பா கூட அவர் கார்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இதை ரிவீல் பண்ணியிருக்காரு. ஜாக்கி சானுக்கே அதை கேட்டு பயங்கர ஷாக்கிங்கா இருந்திருக்குது.